வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமானது. குறிப்பா ஆண்களின் உடல் நலம், சக்தி, இரத்த ஓட்டம், ஹார்மோன் சமநிலை மற்றும் தினசரி உற்சாகத்தை அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய எளிமையான 2 பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஹோம் ரெமெடி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதாங்க எலுமிச்சை, இஞ்சி. இந்த 2 பொருட்களையும் சரியான முறையில் சேர்த்து எடுத்தால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? உடல் சோர்வு குறையும், செரிமானம் மேம்படும், இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உயரும், ஆண்களின் உடல் சக்தி இயற்கையாகவே மேம்படும். இந்த வீடியோவில் விஞ்ஞான ரீதியாகவும் பாரம்பரிய மருத்துவ அறிவு அடிப்படையிலையும் முழுமையாக நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. கடைசியில சரியான முறையில குடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். ஏன் ஆண்களுக்கு உடல் சக்தி குறைகிறது தெரியுமா? இன்றைய வாழ்க்கை முறைதாங்க. அதிக மன அழுத்தத்துக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க. முக்கியமா கல்யாணத்துக்கு முன்னாடியும் சில மன அழுத்தங்கள், கல்யாணத்துக்கு பின்னாடியும் சில மன அழுத்தங்கள். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சில இளைஞர்களுக்கு பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய ஏற்பட்டு இருக்குது. ஸோ பொண்ணு வேணும்னா நீங்க 1,00,000 2,00,000 சேலரி கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி அதிகமா எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டம் இப்ப நிலவிட்டு இருக்குது. ஸோ இதனால ஆண்கள் நிறைய பேர் ஃபினான்ஷியலா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, நிறைய மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஸோ இதனால தூக்கமின்மை பிரச்சனை, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய உணவு, ஜங்க் ஃபுட் உணவுகள், உடற்பயிற்சி இல்லாத ஒரு நிலைமை, அதிக சர்க்கரை மற்றும் எண்ணெய் உணவு, இது எல்லாமே சேர்ந்து உடல்ல இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது. இதனால அவங்களுடைய அந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் அளவு மெதுவாக அவங்க உடல்ல இருந்து குறைய ஆரம்பிச்சிருது. இதனால ரத்த ஓட்டம் ரொம்ப மந்தமாயிருது, சோர்வு அதிகமாயிருது. ஸோ அவங்களால எந்த ஒரு இயல்பான செயல்களுமே செய்ய முடியாத அளவுக்கு உடல்ல சோர்வு ஏற்படுது. வயிற்றுல பருமன் ஏற்படுது. சில ஆண்களுக்கு தொப்பைகள் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதெல்லாம் வயிற்று பருமன், உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு காரணம் கூட இதுதான். ஸோ இங்கே தான் இயற்கை டீடாக்ஸ் ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குது. ஸோ இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் மீள்றதுக்கு இந்த 2 சக்தி வாய்ந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை பழத்தை எதுக்காக நம்ம தேர்வு பண்ணோம், ஸோ அதில் என்ன ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா, அதில் விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, சிட்ரிக் ஆசிட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்கள் உடலில் என்ன செய்கிறது அப்படின்னா, உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கப்படுது, உங்கள் ரத்தத்தை சுத்தம் செய்யுது இந்த எலுமிச்சை பழம். அடுத்து கல்லீரலை டீடாக்ஸ் செய்கிறதுக்கு பயன்படுது. கல்லீரல் நிறைய பேருக்கு கல்லீரல் டேமேஜ் ஆகி இருக்கும், நிறைய நச்சு பொருட்கள் கல்லீரலில் கலந்துருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வெளியேற்றி கல்லீரலை புதுசாக்குறதுக்கு எலுமிச்சை பழம் உதவி பண்ணுது. அதே மாதிரி ஃபேட் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு எலுமிச்சை பழம் உதவி பண்ணுது. ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு எலுமிச்சை பழம் பயன்படுது. ரத்த நாளங்களை சுத்தமாக வைத்துக் கொள்றதுக்கும் எலுமிச்சை பழம் பயன்படுது. ஸோ ஆண்களுக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, சரியான பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் அவங்களுடைய உடல் ரொம்ப உற்சாகமாகவும் ஸ்டாமினாவும் அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ உங்கள் உடல் இயற்கையாகவே நல்லா உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும். ஸோ ரத்த ஓட்டம் இல்லைன்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக சோர்வாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் எலுமிச்சை பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் உடலுக்கு ஸ்டாமினா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 2வதா சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னா இஞ்சி. இஞ்சியோடைய முக்கியமான சக்திகள் என்ன அதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இஞ்சியில் ஒரு முக்கியமான காம்பவுண்ட் இருக்குது, அதான் ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது என்ன மாதிரி உங்கள் உடலுக்கு வேலை செய்யுதுன்னா, உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய உடல் அலர்ஜி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி உங்களுடைய செரிமானத்தை நல்லா மேம்படுத்துறதுக்கு இந்த இஞ்சி பயன்படுது. அதே மாதிரி உங்கள் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடியது, அது இந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் செய்யற வேலையை இஞ்சி செய்யுது. ஸோ ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னா, உடல் சூட்டை குறைச்சி உங்க உடலை சமநிலைப்படுத்துறதுக்கு பயன்படுது. எனர்ஜி லெவலை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. மசில்ஸ் எல்லாமே ரெக்கவரி பண்ணி வேகமாக உங்க உடல் இயங்குறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி உங்க உடல்ல ஏற்படக்கூடிய இந்த சோர்வு, மயக்கம், இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. இஞ்சி ஒரு நேச்சுரலாகவே பிளட் ஃப்ளோவை பூஸ்ட் பண்ணக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு மருந்து பொருளா இருக்குது. ஸோ இஞ்சிய அதனால தான் பயன்படுத்துறோம். இப்ப நம்ம எலுமிச்சை மற்றும் இஞ்சி 2ஓடைய சக்திகளையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது 2ம் சேரும்போது என்ன மாதிரி நடக்கும்? இந்த 2 பொருட்களையும் சேர்த்து எடுக்கும் பொழுது உங்கள் உடல்ல வந்து என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்ங்கிறத பார்த்துடலாம். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இஞ்சி வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் செய்யும். எலுமிச்சை வந்து அந்த ஆர்டிகல்ஸ் இருக்குதுல்ல, அங்கே எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வெளியில தள்ளக்கூடிய வேலையை எலுமிச்சை செய்யுது. ஸோ இதனால உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா, உங்க உடல் முழுக்க வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பொருளை எடுக்கிறதுனால என்ன செய்யுது, ஒரு பலன் தான். ஆனால் இந்த 2 பொருளை நீங்கள் சேர்த்து எடுக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்க இதயத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு மாரடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வருது. ஸோ அதை எல்லாமே தடுக்கிறதுக்கு இஞ்சியும் அண்டு எலுமிச்சையும் பயன்படுது. அடுத்து 2வது நன்மை என்னன்னா, ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. விட்டமின் சி என்ன பண்ணுதுன்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக செயல்படுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடல் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கையாகவே டெஸ்ட்ரோஸ்ட்ரான் அந்த ஹார்மோன்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து பயன்படுது. அடுத்து வந்து 3வது நன்மை என்னன்னா, வயிற்று கொழுப்பு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, கொழுப்பும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ மெட்டபாலிசத்தை அதிகரிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன சொல்லுது, அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பை அந்த ஃபேட் எல்லாமே ஸ்லோவாகவே மெதுவாக குறைஞ்சு வெளியில் போயிடும். ஸோ அடி வயிற்று கொழுப்பு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, தினசரி ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்கு இது எலுமிச்சை இஞ்சி பயன்படுது. பலர் காலையில் குடித்து வந்தால் நாள் முழுக்க லேசான எனர்ஜெட்டிக் ஃபீலிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இஞ்சி லெமன் வந்து பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் வந்து லெமன் டீ வந்து யூஸ் பண்ணுவாங்க, லெமன் ஜூஸ் காலைல குடிப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இதனுடைய நன்மைகள் தெரிஞ்சதுனால தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நல்ல ஒரு ஸ்டாமினா எனர்ஜி வந்து அந்த ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி வந்து கொடுக்கும் இந்த எலுமிச்சை அண்டு இஞ்சி. அதுக்கப்புறம் வந்து இதை சரியான முறையில் எப்படி தயாரித்து குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதனுடைய நன்மைகளை பார்த்துட்டோம். ஸோ எப்படி குடிப்பதுங்கிறத பகுதி பார்த்துட்டோம். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பண்ணணும்னா, 1 கப்பு வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. எப்பவுமே வந்து லெமன் நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது சிட்ரிக் ஆசிட் தானே. ஸோ அரை எலுமிச்சை சாறே உங்களுக்கு போதுமானது. அதே மாதிரி இஞ்சி வந்து 1 இஞ்சி எடுத்துக்கிறேங்க. அதை வந்து நல்லா நீங்கள் இஞ்சியை வந்து நீங்கள் பேஸ்ட்டாக கீட்டாலும் சரி, அதை தோலை நீக்கிட்டு சப்பாத்தி கட்டி வச்சு நச்சாலும் சரி, அந்த 1 கப்பு தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு இஞ்சி நச்சு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் அந்த அரை எலுமிச்சை பழத்தை நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்தாலும் சரி, சேர்க்காம குடித்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் தான் சரியான முறையில் தயாரிக்கிறது. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இஞ்சியை போட்டு தண்ணி கொதிக்குதுல்ல, கொதிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, எலுமிச்சை பழத்தை அந்த கொதிக்கிறதுல வந்து பிழிஞ்சு விட்றாங்க. ஸோ அப்படி பிழியக்கூடாது. அது அப்படி குடிச்சிங்கன்னா வேஸ்ட்டு. உங்களுக்கு எலுமிச்சையோட சக்தி வந்து கிடைக்காது. அந்த விட்டமின் சி எல்லாமே குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம இஞ்சி தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஆட் பண்ணி ஹனி ஆட் பண்ணி சாப்பிடணும். ஸோ இது எப்போ குடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு முழு பலன்களுமே கிடைக்கும். இந்த காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதா ரொம்ப சிறந்தது. அப்போ தான் முழு நன்மையுமே கிடைக்கும். முக்கியமாக சிலர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குடித்தா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி ஸ்டாமினா வந்து கிடைக்கும். ஸோ நைட் டைமில் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நைட் டைமில் ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் சாப்பிட்றதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வாரத்தில் 5ல் இருந்து ஒரு 4 டேஸ் அந்த மாதிரி குடித்தா போதும். 7 நாட்கள் குடிக்கணும் அவசியம் இல்லை. 2 நாள் வந்து பிரேக் விட்டுருங்க. 7 நாளில் 5 நாள் எடுத்துக்கிறங்க, 2 நாள் வந்து பிரேக் எடுத்துக்கிறங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை எடுக்கும் பொழுது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதாவது யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். யார் வந்து ரொம்ப கவனம் தேவைன்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க. ஏன்னா இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு எடுக்கலாம். அதே மாதிரி அசிடிட்டி ரிஃப்ளெக்ஷன் பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதிக அசிடிட்டி இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவத்தை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதை வந்து 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்கள் உடல்
உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும்னா, ஃபர்ஸ்ட்டு 1லேருந்து 2 நாள் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல டீடாக்ஸிஃபிங் பண்ண, அதாவது நல்ல செரிமானம் ஆகி நல்ல மோஷன் போற அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நல்ல நீங்க எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 3 to 4 டேஸ் நீங்க கன்டினியூவா எடுக்கும்போது வயிற்றில ஏற்பட்ட வீக்கம், வாய்வு தொல்லை இது எல்லாமே வெளியில ஏறிடும். உங்களுடைய பாடி வந்து நல்ல லைட்டா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. 5, 7 நாட்கள் நீங்க எடுக்கும் பொழுது உங்க உடல்ல வந்து நல்ல ஒரு எனர்ஜி லெவல் வந்து அதிகரிச்சிருக்கும். காலையில எழும்போது ஏற்படக்கூடிய அந்த சோர்வு எல்லாமே குறைஞ்சிருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ தொடர்ந்து எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்க உடல்ல வந்து கிடைக்கும். நண்பர்களே, இதுக்காக வந்து விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸ், மாத்திரை, மருந்து எதுவுமே தேவையில்ல. நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் தாங்க எலுமிச்சை, இஞ்சி. இத சரியான முறையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்க உடல் சுத்தமாகும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஓவரால் மென்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க்னா இது. ஸோ கண்டிப்பாக ஆண்கள் வந்து நீங்க டெய்லியும் இத பயன்படுத்தலாம். உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்பட செய்யும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தென் வந்து ஆல்ரெடி நீங்க இந்த லெமன் டீ, ஜிஞ்சர் டீ ஏதாவது குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.